பார்த்துக்கிட்டே இருங்க. ஜஸ்ட் பிளிங்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இங்கேருந்து ஜம்ப் ஆகிடும். ஓகே, வாட்ச் 1 2 just like that. Watch one more time. Just watch 1 2. இப்போ எப்படின்னா இது வந்து இப்படி நான் அப்படி சுற்றிக்கிட்டே இருப்பேன். உங்கள் கண்ணுக்கு சம்திங் ஒரு மாதிரி தெரியும். பார்த்துட்டே இருங்க. இப்படி நான் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இது வந்து உங்களுக்கு சம்திங் ஒரு மாதிரி வாட்டர் மாதிரி தெரியும். 2 கார்டு இன்செர்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. பட் கியூ தெரியுது. பண்ணேனா இது ஒரு சின்ன ஒரு சுழல் மாதிரி உங்களுக்கு தெரியும். மேபி எஸ், மேபி ஜஸ்ட் 3 2 1 பூம். ஆனால் டைம் அப்படியே ரிவர்ஸில் ஓடுறது உங்களுக்கு தெரியுதா? எஸ், உங்கள் ஃபோனில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 5:27. எஸ், என் கையில் நான் எதுவுமே பண்ணல. நத்திங்ஸ் இன் மை ஹேண்ட். எல்லா கார்ட்ஸுமே ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்குது இல்லையா? ஆல் த கார்ட்ஸ் அந்த ஃபேஸிங் சேம் டைரெக்ஷன் எக்ஸப்ட் ஒன் கார்டு. ஓகே, உன் கார்டு என்னது? நினைக்கிறேன். அந்த ஷோவில் வந்து ஒருத்தர் வந்திருப்பார். அவர் ஆக்சுவலாக மெஜிஷியன். இப்போ வந்து நான் வந்து இது பண்ணுறேன், உங்களுக்கு பரிகாரம் பண்ணுறேன், உங்களுக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா மேஜிக்ன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக லேர்ன் பண்ணிவிட்டு இப்படி பண்ணுறதுன்றது எனக்கு அது சீட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்ன மேம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை யாரோ ஒருத்தவங்க என்னோட சொந்தக்காரங்க வந்து ஏதோ பண்ணிட்டாங்க, எங்களை அது ரிவர்ஸ் பண்ண முடியுமா, அவங்களால சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், மேம் என்ன வச்சு ஏதாவது ஒரு மேஜிக் நான் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண வைக்கணும். நீங்க பண்ற மாதிரியா? எஸ். இந்த பேக் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் சொல்லுவேன் நான். எப்படின்னா எனக்கு நடந்த ஒரு விஷயம், ஓகேவா, அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கார்ட்ஸை வந்து நான் அப்படி தான் ட்ரிபிள் பண்ணுவேன். லைக் இப்படி பண்ணும்போது ஏதாச்சும் ஒருத்தர் ஸ்டாப் சொல்லுங்கள். ஓகே ஓகே, முடியத்துக்குள்ள ஸ்டாப். ஓகே, இந்த கார்டை பார்த்துக்கோங்க, கேமராட்ட காமிச்சிக்கோங்க. இப்படி தான் வந்து ஒரு கார்டை செலக்ட் பண்ணணும். ஓகே, என்கிட்ட காமிச்சிட்டிங்க, அதனால ஒரு மாற்றிக்கலாம். சரி, ஓகே, இந்த கேமரா காமிக்கிறேன். ஓகே ஓகே. ஸ்டாப். எஸ், இந்த கார்டை பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு நல்ல ஆடியன்ஸ்னால் உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேவா? கார்டை எடுக்கிறீங்க, காமிக்கிறீங்க. இப்போ ஒன்று ஒன்றா விட்டுகிட்டே இருக்கேன். எங்கே வேணுமோ ஸ்டாப் சொல்லுங்கள். ஓகே, இங்கே வச்சுருங்க அந்த கார்டை இங்கே வச்சுருங்க. குட் குட் குட். ஸோ இப்படி தான் கார்டை வைக்கணும். ஒரு நல்ல ஆடியன்ஸ்னால் இப்படி தான் கார்டை வைப்பாங்க. ஓகேவா? இப்போது நான் வந்து உள்ளே வச்சு ஷஃபிள் பண்ண சொல்லுவேன். அப்புறமா நான் ஷஃபிள் பண்ண பிறகு என்ன நடக்குதோ அதை அப்புறமா பார்த்துக்கலாம். பட் இதுதான் பேசிக்காக ஒரு ஆடியன்ஸ் இப்படி இருப்பாங்க. கரெக்டாக? நல்ல ஆடியன்ஸ் இருந்தால் இப்படி தான் இருப்பாங்க. பட் ஒரு நாள் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நான் மாட்டினேன். நான் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட இருந்து கேட்டார், டெக்கை கேட்டு நான் ஷஃபிள் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் கொடுத்துட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே செலக்ட் பண்ணிட்டார். இப்போ நானே உள்ளே வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஷஃபிள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஷஃபிள் பண்ணிட்டார். ஸோ தட்ஸ் ஆல்சோ ஃபைன். என்ன பண்ணார் அப்படின்னா, கொஞ்சம் கார்ட்ஸ் இப்படி, கொஞ்சம் கார்ட்ஸ் இப்படி, மேலே கீழே, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. சேலஞ்ச் பண்ணுவாங்க, நம்மளை சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் எனக்கு சீரியஸாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ சம் கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், மேலே கீழே இப்படி இருக்கும். சம் கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், சம் கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் கை காட்டுங்களேன். கை அப்படியே கையில் இன்னொரு கை எடுத்து மேலே வச்சுக்கோங்க, அப்படியே மூடிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் டைட்டாக மூடிக்கோங்க. ஓகே, இப்போ மேலே கூட கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க, கேமராவுக்கு தெரிகிற மாதிரி. ஃபைன்? ஓகே ஃபைன். ஓகே குட். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ அந்த டைமில் எனக்கு ஒரு மெஜிஷியன் இருந்தார் ஃப்ரெண்டு. அவர் வந்து டைம் ட்ராவல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி டைமில் டைம் ட்ராவல் பண்ணி தப்பிச்சிக்கலா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னனால என்ன பண்ணேன், என்னோடய ஃபோன் எடுத்து ஓகே பாருங்கள், ஜஸ்ட் 3 2 1 பூம். ஆனால் டைம் அப்படியே ரிவர்ஸில் ஓடுறது உங்களுக்கு தெரியுதா? எஸ், ஒரு 5 minutes பேக் வந்து இந்த டெக்கு வந்து அப்படி இல்லை. கரெக்டாக? இப்போ டைமிங் என்ன? உங்கள் ஃபோனில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 5:27. எஸ் எஸ், நம்ம 5 minutes ஆக்சுவலி டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நம்மலாம் டைம் ட்ராவலர்ஸ். ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் இந்த டைம் ட்ராவல் ப்ரூஃப் என்ன? இந்த கார்ட்ஸ் வந்து அப்படி இல்லை. கரெக்டாக? ஒரு
5 மினிட்ஸ் பேக் வந்து மேலே கீழே தான் இருந்துச்சு, ரைட்? நான் டச்சே பண்ணல. நீங்களே எல்லா கார்டையும் ஸ்ப்ரெட் பண்ணி கேமராட்ட காட்டுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுங்க. நான் முதல்ல பார்த்தேன். நான் ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி காட்டவா? இல்ல, எவ்ரிபடி இஸ் ஈவன். எஸ், பட் அது மட்டும் இல்லை, என்கிட்ட கொடுங்க. என் கையில் நான் எதுவுமே பண்ணல. நத்திங்ஸ் இன் மை ஹேண்ட், ஜஸ்ட் கிவ் இட் டு மீ. ஸோ எல்லா கார்ட்ஸுமே ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்குது இல்லையா? ஆல் த கார்ட்ஸ் ஆர் ஃபேஸிங் சேம் டைரெக்ஷன் எக்ஸப்ட் ஒன் கார்டு. ஓகே, உங்கள் கார்டு என்னது? 6. ஆ, ஜாக் ஆஃப் ஸ்பேட்ஸ். சாரி, நான் தான். இதுதானே? எஸ். ஆக்சுவலாக இது மாதிரி நடக்கும். நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்ச ஆடியன்ஸ் சம்டைம்ஸ் கார்டை வந்து தட்ஸ் ஃபைன். ஓகே, அதானே இதானே பார்த்தீங்க? சாரி, நான் பழைய கார்டு பார்த்தேன் அவங்கத்துல இருந்து. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்பா, ஸோ உங்கள் கையில் மேஜிக் நடந்துச்சா? என் கையில் தான், நான் தான் மேஜிக் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே வந்து மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவி வருதுன்னு சொல்கிறதுலாம் பெரிய டவுட்டாக இருந்துச்சு. ஸ்கையில் பறக்கிறேன்னு சொல்கிறது அதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்ற ஒரு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக்னாலே எல்லாருக்கும் ஒரு நம்பகத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதில். ஆமாம். ஸோ அதை வந்து முதல்ல உடைக்கிறதே எவ்வளோ பெரிய டாஸ்க் உங்களுக்கு இல்லையா? கரெக்ட். என்னன்னா எனக்கு சில இந்த மாதிரி கால்ஸ்லாம் வந்துருக்கு. எனக்கு யூஸ்வலாக வந்து கூகுளில் இருக்குது, அதை பார்த்து கால் பண்ணுவாங்க மேஜிக் ஷோ வேணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு தடவை ஒரு லீடு வந்துச்சு. சரி, ஓகே, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அர்ஜென்ட் ஒரு இது ஷோன்னு சொல்ல மெசேஜ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஹாய், நீங்கள் தானே கிளாட்ஸ் அண்ட் மெஜிஷியன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்க. சரின்னு சொல்லி நான் கால் பண்ணி பேசினேன். ஓகே, நம்மளுக்கு ஷோ வந்திருக்கு, ஒரு லீடு, ஒரு எக்ஸைட்மெண்ட். எப்பயுமே ஒரு ஷோ தான் எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா? கால் பண்ணி பேசினேன். நான் வந்து யூஸ்வலாக ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட எப்படி பேசணும் அதுமாதிரி, ஓகே மேம், என்றைக்கு ஷோ வேணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், உங்கள் பட்ஜெட் எவ்வளோ, எந்த பர்த்டே ஷோவா இல்லை கார்ப்பரேட் ஷோவா, அது மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். சார் அதெல்லாம் இல்லை சார், ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து நீங்கள் அந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படிலாம் என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒயிட் மேஜிக் பண்ணுவீங்களா அப்போ அந்த மாதிரி கேட்குறாங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குறாங்க. என்ன மேம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை யாரோ ஒருத்தவங்க என்னோடய சொந்தக்காரங்க வந்து ஏதோ பண்ணிட்டாங்க எங்களை, நான் வந்து பெட்டில் படுத்த படிக்க ஆக்கிட்டாங்க, என்னை வந்து பிளாக் மேஜிக் பண்ணி ஏதோ ஆக்கிட்டாங்க, அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா, அவங்களால சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே என்ன சொன்னேன், மேம் யாரும் இந்த மாதிரி பண்ண முடியாது, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் டாக்டரை பாருங்கள், இதுக்கும் மேஜிக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் போல்டாக சொல்லிட்டேன். நீங்கள் அவங்க யார் உங்களை பண்ணான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள், நான் பேசிக்கிறேன். யாருக்குமே யாரும் இந்த பண்ண முடியாது, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அது சீரியஸ்லி நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்கன்ற போது ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஆக்சுவலாக பண்ண முடியாது, ஆக்சுவலாக பாசிபிளே கிடையாது. நம்ம பிளாக் மேஜிக் பண்ணி ஒருத்தரை ஆக்கணும் அப்படின்னா எவ்வளவோ பேர் இருக்காங்களே, வேணும்னா அவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே, மேஜிக்கில் பண்ணக்கூடாத விஷயம், இந்த தப்பை வந்து யாருமே பண்ணக்கூடாதுன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? பிகாஸ் நிறைய பேர் வந்து அதை மேஜிக்கே வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க, ஃபேக்காக நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. ஓகே, அதான் மேஜிக்கில் என்ன நான் பண்ணக்கூடாத விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில பேர் வந்து மேஜிக் ஷோ தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பல வருஷமாக மேஜிக் ஷோ தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. சில பேர் திடீர்னு டிவியேட் ஆகி அந்த இது வேறு சைடில் போயிடுவாங்க. இந்த சென்ஸ் லைக் இந்த சாமியார் மாதிரி ஆகிறது. நீங்கள் இதில் கூட பார்த்துருப்பீங்க, சில வாயிலிருந்து லிங்கம் எடுக்கிறது அந்த மாதிரி. அந்த மாதிரி எல்லாமே மெஜிஷியன்ஸ் தான், இவங்க எல்லாமே மெஜிஷியன்ஸ் தான். ஏன்னா நான் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த ஒரு ஷோவில் கூட சம்திங் ஏதோ ஒரு ஷோவில் கூட தமிழ் நினைக்கிறேன், அந்த ஷோவில் வந்து ஒருத்தர் வந்திருப்பார். அவர் ஆக்சுவலாக மெஜிஷியன். அவர் பல வருஷம் முன்னாடி மேஜிக் ஷோ பண்ணிட்டு இருந்தவர். இப்போ வந்து நான் வந்து இது பண்ணுறேன், அவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறேன், உங்களுக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா மேஜிக்ன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக லேர்ன் பண்ணிவிட்டு இப்படி பண்ணுறதுன்றது எனக்கு அது சீட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. ஆல்ரெடி மேஜிக்கே சீட்டிங் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது அட்லீஸ்ட் நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஷோ மாதிரி கொடுக்குறோம். ஆமாம், ஆனால் இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது அது ரொம்ப தப்புன்ற மாதிரி எனக்கு தோணும். அது மாதிரி பண்ணவே கூடாது, அதான் நான் சொல்லுவேன். ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் மைண்ட் ரீடிங் பண்ணுறீங்கல்ல, அந்த மைண்ட் ரீடிங்கை தாண்டி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிப்பீங்களா? அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க, ஆனால் நான் இன்னும் அந்த மாதிரி சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. சில பேர் ஹிப்னாட்டிசம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஒரு என்ன ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஹிப்னாட்டிசம் அந்த மாதிரி சைடில். பெரிய ஒரு நாலேஜ் இல்லை, கொஞ்சம் லேர்ன் பண்ணிப்பேன் கண்டிப்பாக. மாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க,
நெக்ஸ்ட் மீட் நம்ம உட்காரும்போது நிறைய விஷயங்கள் இன்னும் நான் உங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா. இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சடனாக வந்து கையில் ஃப்ளவர் எடுப்பாங்க, ஆமாம். கையிலேருந்து ஒன்றுமே இருக்காது, திடீர்னு கையில் பார்க்கும்போது ஏதாவது திங்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க? விஷுவலாக தானே சொல்கிறீங்க? பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம், சடனாக ஒன்றுமே இல்லாமல் பண்ணலாம் அந்த மாதிரி? ஸோ இது என்ன தெரியுமா, இது வந்து போக்கர் சிப். இந்த கெசினோஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, போக்கர் சிப். இதுதான் போக்கர் சிப். ஸோ இந்த போக்கர் சிப்பை வந்து நான் வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கையில். 1 2 and 3 போக்கர் சிப்ஸ் இருக்குது. பார்த்துக்கிட்டே இருங்க, ஜஸ்ட் பிளிங்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இங்கேருந்து ஜம்ப் ஆகிடும் அப்படி, லைக் தட், ஜஸ்ட் லைக் தட். ஓகே, ஒன் மோர் டைம். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினச்சேன், இன்னொரு டைம் பண்ணலாம். ஓகே, இந்த 2 போக்கர் சிப்ஸ் இங்கே 1 இருக்குது. ஓகே, வாட்ச். 1 2 ஜஸ்ட் லைக் தட். வாட்ச், ஒன் மோர் டைம். இப்போது இங்கே இருக்கிறத இப்படி எடுத்துகிட்டு, இப்போது என்கிட்ட இங்கே 1 இருக்குது, அப்புறம் இங்கே 2 இருக்குது, நத்திங் எல்ஸ். ஓகே, ஜஸ்ட் வாட்ச். 1 2 எஸ். என்ன சார் பறக்கிற காத்துல பறக்க விட்டுட்டு இருக்கீங்க? 3 போக்கர் சிப்ஸ். ஓகே, எஸ். இந்த மாதிரி விஷுவலான ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். லைக் நல்லா இருக்கு. இதில் இப்போ 2 கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, இது 5 ஆஃப் டைமண்ட்ஸ், இது குவீன் ஆஃப் ஸ்பேட்ஸ். ரைட். இப்போ எப்படின்னா, இது வந்து நான் அப்படி சுற்றிக்கிட்டே இருப்பேன், உங்கள் கண்ணுக்கு சம்திங் ஒரு மாதிரி தெரியும். ஓகேவா, எனக்கு நார்மலாக தெரியும். நான் சுற்றும் போது உங்களுக்கு உங்கள் கண்ணை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, தெரியுதா? 5 ஆஃப் டைமண்ட்ஸ், குவீன் ஆஃப் ஸ்பேட்ஸ். நான் இப்படி இன்டர்லாக் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படி. சரி, ஓகே. இப்போது ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? இப்போ 5 மட்டும் தான் தெரியுது. 5 மட்டும் தெரியுது. ஓகே, ஜஸ்ட் வாட்ச் திஸ். பார்த்துட்டே இருங்க, இப்படி நான் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இது வந்து உங்களுக்கு சம்திங் ஒரு மாதிரி வாட்டெக்ஸ் மாதிரி தெரியும். 2 கார்டு இன்செர்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது, பட் கியூ தெரியுது. இவனா இது ஒரு சின்ன ஒரு சுழல் மாதிரி உங்களுக்கு தெரியும். மேபி எஸ், மேபி செப்பரேட்டான கார்ட்ஸ் தான். எல்லாமே உங்கள் கண்ணில் தான் இருக்குது. என் கண்ணில் இல்லை, அந்த கார்டில் தான் ஏதாவது இருக்கு. அது எப்படி ரெண்டும் ஜாயின் ஆகும்? ஒரு நிமிஷம். அதையும் கொடுக்க முடியாது. இல்லை, ஜஸ்ட் சி. இல்லை, இது நார்மலான கார்ட்ஸ் தான். சம்டைம்ஸ் இந்த மாதிரி விஷயத்த நம்ம கையில் கொடுக்கறது இல்லை. ஓகே, தட்ஸ் கால்ட் ட்ரிக்ஸ். ஓகே, சூப்பர். நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். கைக்குள்ளே மேஜிக்கா பல வித்தைகள் கற்று வச்சிருக்கீங்க. ஓகே, அட் இஸ் நெக்ஸ்ட் காயினா? நான் காயினில் தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் எனக்கு காயின் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நான் காயின் மேஜிக்கில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ உங்கள் கை காட்டுங்களேன். என்கிட்ட 2 காயின் இருக்குது. இது வந்து ஒரு 1 penny காப்பர் காயின். கரெக்டாக சொல்கிறீங்க, காப்பர். இது வந்து சில்வர் காயின். ஓகே, இப்போது யூஸ்வலாக நான் மேஜிக் வந்து காயினில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்கள் கை காட்டுங்க. ஓகேவா, உங்கள் கை எப்படி வச்சுக்கோங்க, கீழே வச்சுக்கோங்க, கொஞ்சம் கீழே. கேமராக்கா? ஓகே, ஃபைன். 2 காயின் உங்கள் கையில் வச்சுட்டேன். இப்போ கையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கையில் தான் இருக்குது காயின். அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. இல்லை, ஒரே கையில் க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். டைட்டாக மூடிக்கோங்க. இப்போது காப்பர், சில்வர் 2 இருக்குது இல்லையா? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள், காப்பரா இல்லை சில்வரா? சில்வர். ஓகே, நீங்கள் சில்வர் சொன்னீங்க அப்படின்னால இந்த காப்பரை வந்து நான் வெளியே எடுத்துடுறேன் உள்ளேருந்து. ஓகே, உள்ளே என்ன இருக்குது பாருங்கள். இட்ஸ் சில்வர் காயின். எஸ் சார், என்கிட்ட இருந்து எடுக்கும்போது ஒரு காயின் வந்த மாதிரி இருந்தது, 2 காயினாக வந்த மாதிரி தான் இருந்தது. Okay. Copper and silver. Yes. Thank you. நல்லா சொல்ல தேங்க்யூ. ஓகே, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி வந்து கிட்ஸ் மட்டும் இல்லை, மேஜிக் அப்படின்னு போனாலே வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை வந்து நான் கூடிய விரைவில் வந்து நேரில் வந்து பார்க்குறேன். இன்னும் வந்து உங்களுடைய புது ட்ரிக்ஸோடு வந்து மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.